வெல்கம் பேக் சினிமா ஒடிசி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். மூவியோட நேம் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த மூவி என்னென்னா, ஆஸ்கர் வரலாற்றிலேயே அதிகப்படியான நாமினேஷன் செய்யப்பட்ட ஒரு மூவி இது. 16 நாமினேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி சில மூவிஸ் 14 நாமினேஷன் வரையும் போயிருக்கு. இந்த மூவியோட பேர் வந்து சின்னர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தா ரயன் கூக்லர் பற்றி பின்னாடி பார்ப்போம். அண்டு படத்தோட மியூசிக் வந்து லுட்விக் யோரான்சன். இவர் வந்து எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ இவரை பற்றியும் பார்ப்போம் ஃபர்தர் டிஸ்கஷனில். இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, 2 ட்வின் பிரதர்ஸ் வந்து ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஹோம் டவுனான மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு இடம், மிசிசிப்பின்ற ஒரு இடம் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா அந்த பார்டர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மிசிசிப்பி வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ டு த சவுத் வரையும் இருக்குது. ஸோ இது வந்து 3 மில்லியன் பீப்புள்ஸ் வாழ்கிற ஒரு இடம். அந்த இடம் எதுக்காக ஃபேமஸாக இருக்குன்னா, ப்ளூஸ் மியூசிக்காக அந்த இடம் ஃபேமஸாக இருக்குது. அந்த இடத்துல அந்த 2 ட்வின் பிரதர்ஸும் வராங்க, அவங்க ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க, மிசிசிப்பி ஹோம் டவுன். அந்த இடத்துல அவங்க எதிர்கொள்கிற சில வேம்பயர்ஸ் தான் இந்த படம். அது எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய தீம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. லைக் சப்டெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கல்ச்சரல் ஐடென்டிட்டி, ரேசிசம், லிபரேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த படத்தோட ஜானர்னு பார்த்துக்கிட்டா சூப்பர் நேச்சுரல் ஹாரர்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருக்கீங்களா, லைக் அந்த மாதிரி ஒரு ஹாரரான விஷயம், அது கூட லைட்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த மாதிரி இருக்கும். டீமன்ஸ், கோஸ்ட் அண்டு வேம்பயர், லைட்டாக சயின்ஸ் கலந்த ஒரு ஹாரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். படத்தோடைய மெயின் ஜானர் வந்து அந்த ரேசிசம், அந்த ஒயிட்ஸ் வந்து பிளாக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக காட்டப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த படத்துலேயும் அது சப்டலாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து ஒரு ஒயிட் பீப்புளை மீட் பண்ணும்போது, லேண்ட் வாங்கும் விஷயமா மீட் பண்ணும்போது, ஸோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் சப்டலாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துலேயே சொல்லப்படாமல் நிறைய இடத்துலையும் அது காட்டியிருக்கோம். அது என்னன்றது ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதுதான் படத்தோட ஜானர், சூப்பர் நேச்சுரல் ஹாரர் வித் பிளெண்டிங் ப்ளூஸ் மியூசிக். இந்த படத்தோட அவார்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா 16 ஆஸ்கர் நாமினேஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம். இதுதான் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு 96 வருஷமாக ஆஸ்கர்ஸ் நடக்குது, அரௌண்ட் 90 இயர்ஸ். ஸோ அதில் மொதல் படம் 16 நாமினேஷன்ஸ் இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்க்கும் போன ஒரு படம் இதுதான். அண்டு இதில் பாஃப்டா வந்து ஒரு 13 நாமினேஷன் பண்ணியிருக்கோம். பாஃப்டா வந்து இந்த மாதம் 17ஆம் தேதி அவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு மார்ச்சில் தான் ஆஸ்கர்ஸ் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நிறைய வாங்கும், ஏன்னா நாமினேஷனே அவ்வளோ இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ஃபேவரட்ஸ் யார் வாங்குவாங்கன்றதையும் நான் ஃபர்தராக சொல்கிறேன். கண்டென்ட்குள்ளே போயிடலாம். எடுத்தோன்னே இந்த டேரக்டரை பற்றி பார்ப்போம். ரயன் கூக்லர். இவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து இந்த மார்வலுடைய வகண்டா ஃபாரெவர் அண்ட் அதுக்கு முன்னாடியும் நிறைய எடுத்திருக்காரு. பட் நோட்டபுள்னால் நிறைய ஃபேமஸ்னால் இதை சொல்லிக்கலாம். இந்த படம் எதனால் ஒரு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, கிரவுண்ட் பிரேக்கிங், அதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்து அந்த வேவே மாற்றுறது, அது நல்லாவும் பண்ணுறது, நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா மார்வல் படத்தில் யாருமே பிளாக்ஸை பெரிய ஹீரோ அந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்கள மையப்படுத்தியும் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க மாட்டாங்க. இவர் வந்து அந்த கிரவுண்ட் பிரேக்கிங்கான மார்வல் மூவிஸ் எடுத்ததில் மிகப்பெரிய ரீச் கிடைச்சிது இவருக்கு, இவருடைய வாய்ஸ்க்கு, இவருடைய ஃபிலிம் மேக்கிங்க்கு. அதனால் இவருக்கு பெரிய ரீச்சுமே கிடைச்சிது. இவருடைய ஹாரர் தியரி வந்து என்னென்னா, மியூசிக் வந்து எவால்வ் ஆகி எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, மியூசிக் எந்தளவுக்கு நல்லது கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் காட்டப்படுது. என்னென்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் படத்தோட பாதி ஸ்டேஜில் மியூசிக் ஒரு ஹைக்கு போகும். அந்த இடத்துல தான் வேம்பயர்ஸ் ஒரு ஹாரர் தீம் வர ஆரம்பிக்கும். ஸோ அவருடைய ஹாரர் தியரி வந்து இதோட பிளெண்ட் ஆகுது. என்னென்னா, மியூசிக்கோட ஹை பாயிண்ட்டுக்கு போகும்போது இட்ஸ் குட் அண்ட் ஆல்சோ பேட் ஃபார் சம் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காரு அவர். அண்டு மெட்டபரிக்கெலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் கல்ச்சரல் அப்ரோச்சஸ், இந்த மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மெட்டபரிக்காக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி பிளாக் பீப்புளோடைய அந்த வேம்பயர் ஆனோடனே எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கான மையப்புள்ளி அவருடைய கீ தீம் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, ரேசிசம் அண்ட் எக்ஸ்ப்ளோடேஷன் அண்ட் ரேசிசம் வந்து எப்படி எந்த மாதிரி இதில் காட்டப்பட்டிருக்குன்னா, அந்த வேம்பயர் வரும்போதே அது ஒரு ஒயிட் பீப்புள் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு திணிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தற்செயலாக நடந்தது இல்லை, சம்மோன் ஹாஸ் இன்டியூஸ்டு த வேம்பயர். ஹாரர் எலிமெண்ட்டோட சூப்பர் நேச்சுரல் தீம்ஸும் சேர்ந்தது தான் இந்த ஒரு படம். அண்ட் இந்த தீம் என்ன பண்ணுன்னா, இட் ஃபோர்ஸஸ் டு பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல காட்டப்பட்டிருக்கும் இந்த படம். இதில் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, எக்ஸ்ப்ளோர்ஸ் த ஃபியர், அந்த ஒரு பயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அது அன்னோன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டையும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்ட் இது ஒரு மெயினாக பேசுகிற விஷயம் குட் வெர்சஸ் எவில், சூப்பர் நேச்சுரல் பேட்டில் அந்த மாதிரி ஒன்று நடக்குது. ஒயிட் டெரர் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தில் மெயினாக அந்த ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களா, ஸ்மோக் அண்ட் ஸ்டாக், அவங்க வந்து என்னென்னா ஓவர் கம்மிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. லைக் ஹார்ட்ஷிப், அதாவது கடினமாக உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு 2 பேராக இருப்பாங்க. அவங்க பார்க்க வெல் செட்டில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் ரயன் கூக்லர் இது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, பிளாக் பீப்புள்ஸும் அந்த ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இவங்களுமே மேம்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அந்த ட்வின் பிரதர்ஸை கொஞ்சம் ஹை கிளாஸ் மாதிரி லைட்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பார்.
லைக் வெல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு காரில் போகிற மாதிரி நிறையா அந்த ஏரியாவுக்கே அவங்க ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்காது, பட் அவங்க ஒரு பெரிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே அந்த ஒரு ஸ்டைல் தெரியும் அவங்களுக்குள்ள. அண்ட் ஃபைனலாக இந்த படத்தில் நான் பேச வேண்டிய ஒரு மெயின் பார்ட், எனக்கு பிடிச்ச ஒரு மெயின் பார்ட், த ப்ளூஸ் கனெக்ஷன். அதாவது ப்ளூஸ் மியூசிக்ன்றது இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லுட்விக் ஹாரன்சன். அவர் தான் இந்த படத்தோட மியூசிக். ஹி வாஸ் அ பெஸ்ட் மியூசிஷியன் ரைட் நவ் இன் த வேர்ல்ட். இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது ஒரு அவுட் ஆஃப் த கண்டென்ட்டாக இருந்தாலுமே நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நோலன் வந்து எப்போவுமே ஹான்ஸ் ஜிம்மர் கூட தான் நிறைய கொலாபரேஷன் போட்டிருப்பாரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ், இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், அந்த மாதிரி பேட்மேன், டார்க் நைட், அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ மொதல் தடவை டெனட்க்கு இவர் மியூசிக் போட ஆரம்பித்தார், லுட்விக் ஹாரன்சன்னு. ஸோ அந்த டைமில் யாரா அவன் ஹான்ஸ் ஜிம்மரே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நானுமே அப்படி தான் நினச்சேன், அந்தளவுக்கு ஜித்தா இவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் இந்த மியூசிக்லாம் கேட்ட பிறகு ஆப்பன்ஹைமருடைய மியூசிக் சவுண்ட் ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் எப்போ வேணாலும் நான் கேட்பேன். ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் வேணும், இல்லாட்டி ஏதாச்சும் எழுதணும், கதை எழுதணும், ஸ்டோரி கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா அதில் மியூசிக் வைஸ் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைக் அந்த படத்துக்கு ஆஸ்கரும் வாங்கியிருப்பார் அவர். எல்லா விதத்துலையுமே டிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். எப்படின்னா சில பேருக்கு இருக்கும், இந்த படம் அந்தளவுக்கு டிசர்வ்டா, இந்த மியூசிக் அந்தளவுக்கு டிசர்வ்டான்னு கேட்குற அளவுக்கு. ஸோ எனக்கு எப்படின்னா, ஆமாண்டா இது கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லைக் ஆப்பன்ஹைமருடைய சவுண்ட் ட்ராக் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. அந்தளவுக்கு மியூசிக்கில் அது ஒரு பெரிய படம். ஸோ இது வந்து ப்ளூஸுங்கிற அந்த ஒரு ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்காரு. ப்ளூஸ்னால் என்னென்னா, இந்த ப்ளூ வந்து எங்கே உருவாகி எப்படி எவால்வ் ஆச்சுன்னா, இது வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அந்த கம்யூனிட்டி சைடியே பாடப்பட்டது. இது வந்து எப்படின்னா கிட்டார் அண்ட் வோக்கல் மட்டுமே வச்சு மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு பாடப்படுற ஒரு பாட்டு. ஓவர் த இயர்ஸில் வந்து இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஜாஸ் அண்ட் ராக் வந்து இதை ஷேப் அண்ட் என்ஹான்ஸ் பண்ணிக்கிச்சு. எப்படின்னா ஜாஸ் அண்ட் ராக்லேயுமே இது கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி அது கொஞ்சம் மெருகேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்ன தீம் அண்ட் எந்தெந்த சவுண்ட்ஸை போர்ட்ரே பண்ணுதுன்னா, சோல்ஃபுல், எமோட்டிவ். தீம் வந்து லைஃபு, ஸ்ட்ரகிள் அண்டு ஓவர் கம் பண்ணுற ஒரு விஷயம், லவ் அண்ட் ஹார்ட்ஷிப் இதெல்லாமே பேசுது. இந்த படத்தில் அது எந்த மாதிரி இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, லுட்விக் ஹாரன்சன் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு மிட் போர்ஷனில் ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். ஸோ அந்த சீனில் பயங்கரமான மியூசிக் ஸ்கோர். அந்த ஸ்டார்டிங்லேருந்து கூட ஒரு பையன் இருப்பான், அந்த 2 ட்வின் பிரதர்ஸோட. அவனுமே ஒரு பிளாக் பீப்புள். ஸோ அவன் வந்து ஒரு வோக்கல், ஒரு ஜாஸ் பிளேயர் அந்த மாதிரி ஆகணும், ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஆகணும், லைக் பாடகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கையில் ஒரு கிட்டார் வச்சுட்டு பாடிட்டே வருவான். ஸோ அதுவுமே ஒரு ப்ளூ மியூசிக் தான். ஸோ அங்கேருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. படத்தில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, மியூசிக்னால தான் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கேதர் பண்ணி பார்ட்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அந்த அதே மியூசிக் மூலிமா தான் வேம்பயர் ஆகி சில பேரை கடிக்க வருவாங்க. அந்த ஒரு டீமன் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க, வேம்பயர்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல மியூசிக் 2 இதுவுமே போர்ட்ரே பண்ணுது. லைக் அ குட் அண்ட் டெவில், அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான சுச்சுவேஷன்லையும் மியூசிக் ஹெல்ப் ஆகுது. ஸோ இதுதான் மியூசிக் எந்த அளவுக்கு நல்லதோ அதே சமயம் அது ஒரு கெட்டதையும் அட்ராக்ட் பண்ணோம். லைக் டீமன்ஸ், வேம்பயர்ஸ் அவங்கள மாதிரி. இந்த படத்தை ஐமேக்ஸ் ப்ராட்வேல பார்த்தேன், கோயம்புத்தூர். ஸோ இட் வாஸ் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து படத்தோட டாப் நாச். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபிக்கும் ஆஸ்கர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு சில ஆஸ்பெக்டில் கிடைக்கும்னு நான் இன்ஸ்டிங் பண்ணுறேன். லைக் நான் யூகிக்கிறேன். சவுண்ட் ட்ராக், சவுண்டுக்கு, மியூசிக்கு இந்த படம் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படம் ஆஸ்கர்ஸ் வாங்கும், பாஃப்டா வாங்கும். அண்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதுக்கும் வாங்கும் கண்டிப்பாக. பெஸ்ட் பிக்சர் மேபி ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது 2த்துக்கும் கிளாஷ் இருக்கும். அண்டு ஐ திங்க் டேரக்டர்ஸ்க்கு ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அவர் தான் வாங்குவார். அண்டு ஸ்க்ரீன் பிளேக்கும் மேக்ஸிமம் அந்த இதுக்கு அவர் தான் போயிடுவார். பட் இந்த படத்தோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்டு ப்ரொடக்ஷன் டிசைன், ஒரு சில விஷயம் சவுண்டுக்கு, அதுக்கெலாம் இந்த படம் வாங்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன், ஆஸ்கர் நாமினேஷனில் இருக்க படங்கள். ஸோ கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.